மட்டும் என்ன பார்த்திருந்தானா இந்நேரம் என்ன நடந்திருக்கும்? செல்வி, செல்வி, யாரு யார் நீங்க? நான் தான் செல்வி. என் பேரு செல்வி இல்ல, நான் அஞ்சம்மா. இந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற ஒரு ஆயா. உங்களுக்கு இங்க யார் வேணும்? நிறுத்து செல்வி. உன்னை பத்தி எனக்கு இன்ச் பை இன்ச்சா தெரியும். சந்தோஷ விட அதிகமா புரிஞ்சுக்கிட்டவன் நான். என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவன் நீ மட்டும்தான். நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. உங்களுக்கு யாருங்க வேணும்? நடிக்காத செல்வி. என்ன யாருன்னு உனக்கு தெரியலனா உன் கண்ணுல எதுக்காக கண்ணீர் வருது? எதுக்கு உன் கையில இப்படி நடுங்குது? தயவு செஞ்சு என்கிட்ட நடிக்காத செல்வி, ப்ளீஸ். மாயா, செல்வி, இது என்ன கோலம்? ஏன் செல்வி இப்படி பண்ண? எத்தனை வருஷமா எங்க பக்கத்துல தான் நீ இருந்தியா? உன்னை நாங்க தான் பார்க்காம விட்டோமா? ஐயோ, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான். இல்ல மாயா, நீ எந்த தப்பும் செய்யல. நான் நினைச்சதுதான் நீ செஞ்ச. செல்வி, சந்தோஷ் துக்கத்தெல்லாம் மறந்துட்டு அவன் சந்தோஷமா வாழணும். அவன் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு அழகான குழந்தையும் உன்ன மாதிரி ஒரு நல்ல மனைவியும் அவன் கூட இருக்கணும் தான் நான் விரும்பினேன். வாய மூடு செல்வி. நீ இல்லாம சந்தோஷ் எவ்வளவு உடைஞ்சு போயிருக்கான்னு உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். அவன் உன்னை கார்ல பார்த்தேன்னு சொன்னப்போ அத நான் நம்பல. ஆனா அவன் எவ்வளவு துடிச்சு போயிருப்பான்னு எனக்கு இப்பதான் புரியுது. இதுக்கு மேல நான் உன்னை பார்த்தோம் உன்னை நான் இங்கே விட்டுட்டு போனா சந்தோஷ் என்ன மன்னிக்கவே மாட்டான். உடனே என் கூட வா, நம்ம வீட்டுக்கு போலாம். மாயா, மாயா சொன்னா கேளு மாயா. என் விட உன்னை விட முடியாது. என் கூட மாயா, நான் வர மாட்டேன். சொன்னா கேளு மாயா. அப்ப நீ என் கூட வர மாட்டல. மாயா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு மாயா. நான் வந்தா எல்லாமே கெட்டு போயிடும் மாயா. சந்தோஷோட வாழ்க்கையில நான் இடைஞ்சலா இருக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் வீட்டை விட்டு வெளியில வந்தேன். அஸ்வந்த் உனக்கு ஆண்டவன் கொடுத்த வரோம். நாங்க வந்தனா இதெல்லாமே தலைகீழ மாறிடும் மாயா. தயவு செஞ்சு உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் மாயா. என்ன பார்த்ததா சந்தோஷ் கிட்ட சொல்லிடாத மாயா. நீ என்ன சொன்னாலும் சரி செல்வி. எங்களெல்லாம் வாழ வச்ச உன்னை இப்படி கண்ணீரோடு தனியா விட்டுட்டு போனா அந்த தெய்வம் கூட என்ன மன்னிக்காது. மாயா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு மாயா. கேட்க மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். உன்னை நான் இந்த நிலைமையில பார்த்து கூட சந்தோஷ் கிட்ட சொல்லலனா நான் அவனை உயிருக்கு உயிரா விரும்பினதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் செல்வி. ஐயோ மாயா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்ப? நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். இப்பதான் மாயா நான் நிம்மதியா இருக்கேன். உன் குழந்தைய நான் தினமும் பக்கத்துல இருந்து பாத்துக்கணுங்கிறதுதான் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையே. அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருச்சு. நீ ஏன் குழந்தைய பாத்துக்கணும்னா தாராளமா பாத்துக்கோ. ஆனா ஒரு வேலைக்காரியா இல்ல, அவனுக்கு ஒரு அம்மாவா நம்ம வீட்டுக்கே வந்து அவனை பார்த்து நீ போட்ட பிச்சைதான் என் வாழ்க்கை. அது திருப்பி உன் கையில கொடுக்கறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. வேண்டாம் மாயா, சொன்னா கேளு. நீ மட்டும் இப்ப என் கூட வீட்டுக்கு வரல, நான் சந்தோஷம் எங்க வர வைப்பேன் பாரு. மாயா, மாயா சொன்னா கேளு. வேண்டாம் மாயா. மாயா கூட கூட மாயா. செல்வி, என்ன பண்ற நீ? இங்க பாரு மாயா, நான் இப்ப சொல்ற கேட்டுக்கோ. நீ என்ன பார்த்ததையோ என்கிட்ட பேசினதையோ
நீ சந்தோஷ் கிட்ட சொன்னா சந்தோஷ் வந்து என்ன பார்க்கும்போது நான் உயிரோடயே இருக்க மாட்டேன். செல்வி, இதுக்கு மேல எதுவுமே பேசாத மாயா. செல்வின்ற ஒருத்தி இன்னும் உயிரோட தான் இருக்காங்கிற விஷயம் என் குடும்பத்துக்கோ உன் குடும்பத்துக்கோ ஏன் முக்கியமா சந்தோஷ்க்கு தெரிஞ்சா நிச்சயமா நான் சொன்னதை செய்வேன் மாயா. ஐயோ செல்வி, என்ன செல்வி நீ? சந்தோஷ் எனக்கு ரொம்ப முக்கியம். நீ எனக்கு முக்கியம். உன் குழந்தை எனக்கு முக்கியம். உங்க சந்தோஷம் எல்லாமே எனக்கு முக்கியம் மாயா. என்னை இந்த வாழ்க்கையை வாழ விடு. தயவு செஞ்சு இனிமே என்ன பார்க்க வராத மாயா. செல்வி, எல்லாத்துக்கும் மேல நீ என்ன பார்த்த விஷயத்த யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு மாயா. என்னால முடியாது செல்வி. இப்போ உங்க எல்லாரையும் தூரத்துல இருந்து பாத்துக்கிறதுக்காகவாவது செல்வின்னு ஒருத்தி தலைமறைவா இருக்கா. இப்ப நீ சத்தியம் மட்டும் பண்ணலன்னா இதோட செல்வி இருக்கவே மாட்டா. செல்வி, சத்தியம் பண்ணு மாயா. என்ன பார்த்துதான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. உன்னை பார்த்ததா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இது சத்தியம். வாடா வா வா. ஏண்டா லேட்டு? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? பொருள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுக்கா. அக்கா கண்டிப்பா இந்த வாட்டி மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொன்னாரு. மிஸ்ஸே ஆகாது. காரியத்தை கச்சிதமாக முடிச்சுட்டு உன்னை ஃபோன் பண்ண சொன்னாரு. அக்கா ஜாக்கிரதை. முடிஞ்சதும் மறக்காம அவருக்கு ஃபோன் பண்ணிடு. சரி, நீங்க இருக்காத, உடனே கிளம்பு. சரிக்கா. ஐயோ, பால் வச்சுட்டு வந்தனே. பையன் இங்க இருக்கு. இந்த வீட்ல யாருக்குமே கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. ஐயோ, இங்க தானே வச்சோம். எங்க போயிருக்கோம்? ஐயோ, இங்க தானே வச்ச. எங்க போயிருக்கோம்? வேற யாராச்சும் வந்து எடுத்திருப்பாங்களோ? இவகிட்ட கேட்கலாமா? இவ சாப்பிட்ட தட்டி எடுத்து வைக்க மாட்டா. இவ எங்க எடுத்து வச்சிருப்பா? எங்க போய் தொலைஞ்சதுன்னு தெரியலையே. ஹால்ல இருக்க சோஃபால தானே வச்சோம்.
இங்க வர வாய்ப்பே இல்லையே. இங்க தானே வச்சேன், எங்க போச்சோ? என்ன தீபா, டென்ஷனா என்ன தேடுறீங்க? அது இல்லைங்க, ஒரு பைய ஒண்ணு இங்க வச்சேன். என்ன பையா? ஆமாங்க, பால் குக்கர் விசில் சத்தம் கேட்டுச்சு. ஆஃப் பண்ணிட்டு வரலான்னு இங்க தாங்க வச்சுட்டு போனேன். வந்து பார்த்தா காணுங்க. சரி சரி, பதட்டப்படாதீங்க. வாங்க 2 பேருமே சேர்ந்து தேடுவோம். இந்த சோஃபா பின்னாடி எல்லாம் பாத்தீங்களா? பாத்துட்டேன். தீபா, அந்த பை எப்படி இருக்கும்? கருப்பு கலர்ல சுருக்கு பை மாதிரி இருக்கும். ஓ, ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? தீபாவோட பை ஒண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க தான் வச்சாங்களாம். திரும்ப வந்து பார்த்தா காணுமா. அதான் 2 பேரும் சேர்ந்து தேடிட்டு இருக்கோம். அப்படியா? ஆமாம்மா, இங்கதான் வச்சேன். கருப்பு கலர் பை. கருப்பு கலர் பையா? அதை என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு 2 பேரும் சேர்ந்து ஹாலையே தலைகீழா ஆக்கி வச்சிருக்கீங்க. என் பையன் நீங்க பாத்தீங்களாமா? அது சோஃபால தான் கடந்துச்சு. பத்திரமா இருக்கட்டும்னு நான் தான் எடுத்துட்டு போய் பீரோல வச்சேன். சொன்னேன்ல, நம்ம வீட்ல எந்த பொருளும் தொலைஞ்சு போகாது. வச்சது வச்ச இடத்துல தான் இருக்கும். அதுக்குள்ள இப்படி பதறிட்டீங்களே. சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இதுதாம்மா தேடிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. அதுல என்ன இருக்கு? எதுக்கு அவசரமா பிடிக்கிறீங்க? அது அது வந்து அம்மா, அவங்க பர்சனலா வச்சிருக்க போறாங்க. இதெல்லாம் போய் கேட்டுட்டு இருப்பீங்களா? சரி, நீங்க போங்க தீபா. அப்பா, தப்புச்சோண்டா சாமி. ஏய், அவ அந்த பையன் மறைச்சு எடுத்துட்டு போறாடி. அம்மா, அவ அவ்வளவு பதட்டமா புடுங்கும் போதே உங்களுக்கு புரியல? அவளுக்கு சென்டிமெண்டான ஏதாவது பொருள் இருந்திருக்குமா? ஆமால. அம்மா, அவ எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல அஞ்சலியை கூட்டிட்டு கிளம்பிடுவா. அது வரைக்கும் அவ என்னவோ பண்ணிட்டு போறா. கண்டுக்காம விட்டுருங்க. அதுவும் சரிதான். ஐயோ, இதுவரை யார் கண்ணுலயும் படாத மாதிரி ஒளிச்சு வைக்கணுமே. இதை யாரும் பார்க்காத இடத்துல வைக்கணுமே. எங்க வைக்கலாம்? அஸ்வந்த், நம்ம ரேவதியை ஒருத்தன் அடிச்சிட்டான். யாரா அவன்? ரகுவரன். என் பேர் சொன்னியா? உன் பேரை சொன்னதுக்கு அப்புறம் தாண்டா 2 அடி எக்ஸ்ட்ராவா விழுந்துச்சு. என் பேரை கேட்டு ஒருத்த வெளியே வரானா? அவன் நான் பார்க்கணுமே. வர சொல்ற அவனை. அவன் இங்க வரமாட்டான் தல. ஏன்னா அவன் சீனியர். சீனியர்னா பெரிய கொம்பா? அவன் யாருன்னு காட்டுறான். ரவி, அழாத. அதான் நான் வந்தல, நான் பாத்துக்கிறேன். என் கிளாஸ்மேட்டை யாராச்சா? அவன் தான் அடிச்சான்னு ஏற்கனவே சொல்லிட்டேன்ல தல. ஒரு சண்டை ஆரம்பிக்கும் போது இப்படி தானே பேச ஆரம்பிக்கணும். என் வென்று. ஏய், நீ சொல்றா, ஏன்டா என் கிளாஸ் வந்துட்டாச்சா? அவ தப்பு பண்ணா நான் தண்டிச்சேன். தப்பு பண்ணா தண்டிக்க நீ என்ன கடவுளா, போலீஸா, இல்ல டீச்சரா? யாராண்டா உனக்கு என்னடா? எனக்கு என்னவா? இல்ல அடிச்சா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சா? நான் இருக்கட்டா. எங்க இப்ப அந்த பொண்ணு மேல கைய பாப்போம். கைய வச்சுட்டா வேணும். பயப்படாத, நான் இருக்கேன். ஒன்னு நான் இருக்கேன். அவன் எப்படி கை வைப்பான்னு பாப்போம். ஏய், என்ன அவகிட்ட போட்டு கொடுத்துட்டியா? ஹலோ, போட்டு கொடுக்குற ஆர்டர் விட்டுறா. அவன் சுதந்திரா எங்க கை விடா பார்க்கலாம்.
ஐயோ அடிச்சிட்டேன், என்ன பண்ணுவ? ஒத்துக்கிறேன். உனக்கு ரகுவரன் பேர் வச்சு கரெக்டுன்னு ஒத்துக்கிறேன். வாங்கடா போலாம். ஏய், இது சண்டைக்கு வர மாதிரி பேசுனேன். சண்டைக்கு வரல பதர், சந்தேகத்துல வந்தான். இப்போ தீர்ந்துச்சு. அவன் மேல் கை வை பாப்பன்னு சொன்னேன். அதான் பார்த்தனே பதர். பொம்பளை மேல கை வைக்கிற ஆம்பளையும் இல்ல, ஆம்பளை கிட்ட அடி வாங்குறவன் பொம்பளையும் இல்ல. ஏன்டா உளர்ற? பச்சடியா இருக்கு பதர். டேய், பஞ்சு கொடுப்பேன்னு பார்த்தா இப்படி பஞ்சு டைலாக் பேசுற. தங்கச்சி, ஒரு சீனை கிட்ட மோதுறவுக்கு நான் ஒன்றும் சின்ன பையன் இல்லை. டேய், நான் ரொம்ப சில்லற பையன் தான். வாடா மோதலாம். தலை, அவன் ரொம்ப மோசமானவன் தலை. அதில் வந்து லேட்டாக சொல்கிறேன். ஓய், நீ ஏன் வந்து அடி வாங்கிக்கோ. நானும் வந்து அடித்தேன் தாங்க மாட்டேன். திரும்படா. எந்திரா அண்ணா. டேய், திரும்புடா. பாஸ், என்ன பாஸ் இது கோலம்? புள்ளி வச்ச கோலம். பொருள் எடுத்துக்கிட்டு வாங்கடா. எடுங்கடா. கையை கட்டுறா. இப்ப எப்படி இருக்கு? அடி வாங்கின மாதிரி தெரியல. இல்ல பாஸ், வீட்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா வந்த மாதிரி இருக்கு. ஆமா தங்கச்சி. டேய், இவன் கிட்ட எல்லாம் அடி வாங்குறியே, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையாடா? தங்கச்சி, ஒரு தங்கச்சிக்காக அண்ணா அடி வாங்குறது அசிங்கம் இல்லம்மா, பெருமை. டென்டனக்கா, டனக்கணக்கா. ச்சீ, எனக்கு இந்த மாதிரி கேவலமா அண்ணனே தேவையில்லை. எனக்கு இந்த சொந்த அண்ணனே போதும். அது சொந்த அண்ணனா? சொல்லவே இல்லை. சாரி தல, அவசரத்துல அண்ணன் சொல்றதுக்கு பதிலா சீனியர்னு சொல்லிட்டேன். பாடி உனக்கு இருக்கு. வரேன் தலை. வர தங்கச்சி. டனக்கா, டனக்கணக்கா, டனக்கா, டனக்கணக்கா.
நான் இப்ப உங்களுக்கு கதை சொல்வேனா, அதை கேட்டுட்டு காவ்யா பாப்பா தூங்குவீங்களாம். சரியா? வா படுத்துக்கோ. வயசான காலத்துல கிழவி நேரத்தோட தூங்காம கதை சொல்றாளாம் கதை. முதல்ல பாம்பை எடுத்து இவளை கடிக்க விடணும். சீக்கிரமா தூங்கி தொலைய மாட்டேங்குது. அப்பா தூங்கிட்டா.